கைஸ் வணக்கம், வெல்கம் டு கோவா கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவில் லேண்ட்ல வந்து ராஃப்ட் எஸ்கேப் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து நார்மல்லே வச்சு விளாட்லாம். போன டைம் நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணும்போது ஈஸியில் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். அது கார் எஸ்கேப் வேன் எஸ்கேப் பண்ணும்போது நார்மலில் வச்சு தான் விளாண்டுருப்பேன். இந்த தாட்டியும் நம்ம நார்மலில் தான் வச்சு விளாட்றோம். ராஃப்ட் எஸ்கேப்க்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து வந்தோடனே சும்மா அதை ஏற்றி போடுறாங்க. சரி வாங்க. உங்களுக்கு ஹார்ட் மூடில் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன் வீடியோ. இப்போ இந்த பக்கம் வந்தால் அவன் நான் நினைக்கிறேன் ஒரு சூனிகரியில் அந்த ரூமில் இருந்தால் இருப்பா, அப்படி இல்லைன்னா மேலே இருப்பா. பார்த்துட்டு போங்க. இந்த ரூமில் இல்லை கைஸ். இப்போ நான் நினச்சேன், பார்த்தா இப்போ இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்து தான் போகணும். இதை கொஞ்சம் தள்ளி விட்டு இந்த இடத்துல நின்றுப்போம் கைஸ். வந்துட்டா கைஸ், பார்த்தீங்களா? அவள் வந்ததை இவங்க காட்டுறேன். இந்த வர பாருங்க, வந்துட்டாளா? அவளை வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம் கைஸ். டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம். நம்ம வந்து மேலே போகலாம். செதற இப்படி போய் இதுக்குள்ளே போய் நம்ம எப்பயுமே நார்மலாக அந்த கரண்ட் ஆன் பண்ணி விட்டுறலாம். கேபிள் எடுத்து நார்மலாக இது எல்லா கேமுக்குமே கரண்ட் முக்கியம் கைஸ். எல்லா என்ன எஸ்கேப் பண்ண போகிறீங்கனாலும் கரண்ட் ரொம்பவே முக்கியம். எல்லோ கீ தேவைப்படாது. எல்லோ கீ வேணும்னு நினைக்கவெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போல்லாம் கிடைக்குது. சரி ஓகே. இப்படி நம்ம போட்டு எல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் வந்துட்டா கைஸ். ஐயோ, இவளுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் சொப்ன சுந்தரின்னு வைக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்துட்டாளா? நான் மேலே வரல போல், கீழே இருக்காதான்னு நினச்சேன். வந்திருக்கிறா. சொப்ன சுந்தரி ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பேர். அப்படியே வைக்கலாமோ? எனக்கு அந்த பிளானிங்கில் தான் இருக்கேன் நான், அதே பேரே வைக்கலான்னு. நல்லாவும் இருக்குது சொப்ன சுந்தரி அப்படின்ட்டு. அதனால் இந்த பேரை நம்ம ஏற்றுப்போம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வரவா? வா வா சோப்பான சுந்தரி, சீக்கிரம் வா வா சோப்பான சுந்தரி. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா மேலே போக போகிறோம். மேலேயா? வேண்டாம் வேண்டாம், க்ரௌபர் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம வந்து இந்த இடத்துக்கு போய் மேலே ஒன்று தொங்குது. இதெல்லாம் வந்து வேறு எஸ்கேப்பில் யூஸ் ஆகும். அதெல்லாம் பண்ணணும் ஆக்சுவலாக வேறு எஸ்கேப்பு. அந்த எஸ்கேப் பேர் எனக்கு மறந்துடுச்சு. உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த எஸ்கேப் வேணும்னாலும் கமெண்ட்லேயே சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக போடுறேன். இப்போ இங்கே க்ரௌபர் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். பார்த்துட்டா கைஸ். அடியே சோப்பன சுந்தரி, அந்த பக்கம் போடி சோப்பன சுந்தரி. கைஸ் மாட்டிப்போம் போல கைஸ். இல்லை கைஸ் மாட்டல கைஸ். சூப்பர் கைஸ். சோப்பன சுந்தரி. இவளுக்கு வேறு சும்மா தெரியாமல் வாயில் சோப்பன சுந்தரின்னு வந்துருச்சு. அதுவே எனக்கு 1008 தாட்டி வரும் போல். சோப்பன சுந்தரி சோப்பன சுந்தரி. அவள் பேரை சொல்கிறதுனாலே வந்துட்டுருக்காளோ பார்த்தீங்களா? இவ்வளோ அப்படியே அவள் கை சைஸு கூட இல்லை. அந்த கையில் வச்சுருக்கிற கட்டை அது ஆமர் ஏதோ ஒன்று. ஆனால் அதை தூக்கினா அலையிறா. என்ன கைஸ் அதெல்லாம் என்னன்னு தெரில. ஐயோ, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ எனக்கு வந்து அவளை எப்படி நான் இப்போ அந்த பக்கம் இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. என்ன கைஸ், தலை கீழே தொங்க போட்டு அழுகுறா. அவளுக்கு ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது போல். சொப்ன சுந்தரி இங்கே இருக்கா. சொப்ன சுந்தரன் அவளோட அதாவது ஹஸ்பண்ட். ஆமாம், இவன் நன்னில் இருக்க வாய்ப்பு இருக்குமோ? இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம், பார்ப்போம். எனக்கு அந்த கார் போகும்ல வேனு, அந்த வேன் சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? சரி ஓகே. நம்ம வந்து இப்போ போய் வராலான்னு பார்த்துட்டேன். செக் பண்ணிகிட்டே போங்க கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் நம்ம அடி வாங்குறதுக்கு செக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் சுற்றிட்டே நம்ம வந்து போகலாம். இப்போ நம்ம இப்படியே போய் ஐயோ ஒன்றும் ஆயிடுச்சு கைஸ். சரி, நான் கூட பயந்து போயிட்டேன். இதுக்குள்ளே வந்து இப்படி போகி என்ன போக மாட்டேது. போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இது தேவைப்படுது. இதை எடுத்துக்கோங்க. எங்கே போகுது? மேலே போகணும். மேலே போய் இங்கே இப்போ கார் போச்சு தானே. இப்போ இங்கே கார் இருக்காதுங்க. ஓ இருக்குது, சாரி இருக்காதுன்னு நினச்சேன். நம்மளால இப்போ அந்த கார் வெளில போகும்போது இங்கே நின்று போக முடியாதா?
ஸோ அப்படிலாம் ஒரு எஸ்கேப் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும் கைஸ் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஆன் பண்ணிவிட்டு போவோம். ஆக்சுவலாக எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. என் ஃப்ரெண்டு வச்சுருக்கிறா. அந்த சேனல் பேர் வந்து விபி. நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் கமெண்ட்டில் தரேன், சாரி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. நம்ம மேலே போவோம். நம்மளுக்கு அவ்வளோதான், அந்த ஓப்பன் பண்ணி விட்டோமா அதே மாதிரி நம்மளுக்கு 4 இருக்கும். அதில் நான் 1 பண்ணிட்டேன். இப்போ நம்ம இன்னும் 3 பண்ணணும். அதில் 2 நம்ம இப்போ இந்த மாதிரி பாத்ரூம்லேயே 2 இருக்குது. இந்த பாத்ரூமில் 1 இருக்கும். அப்புறம் இன்னொரு பாத்ரூமில் 1 இருக்கும். அது இந்த இடத்துல இல்லை, ஒரு பிங்க் கலர் ரூம் இருக்கும்ல அங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 1 இருக்குது. இந்த இடத்துல 1 இருக்கும். இங்கேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம், பிங்க் கலர் பாத்ரூம். அதாவது நம்ம இந்த மஞ்சள் கலர் ரூம்லாம் இருக்கும்ல, மஞ்சள் கலராக இருக்கும்ல, இந்த இடம்ல இந்த ஸ்கூல் செம்மையாக கட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரு ரூமில் ஒரு படிக்கிறதுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு ரூமே இல்லை. அடிச்சிட போகிறா. இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம அடி வாங்கிட்டோமா. எனக்கு வர 10 டைம் 12 டைம் விளாண்டுட்டு எப்போ நினச்சாலும் அடி வாங்கின மாதிரியே தோணுது கைஸ். இப்போ நான் அடி வாங்கினேன்னு எனக்கு தெரில, அடி வாங்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். தெரில கைஸ், தப்பாக சொன்னேன் என்ன நினச்சிக்கோங்க. இந்த ரூம் இந்த இடத்துல அவ்வளோதான் கைஸ். ஓ மை காட், சொல்லி வாய முடியல அடி வாங்கலைன்னு. அதுக்குள்ளே நம்மளை போட்டு அடிச்சிட்டா. இப்போ என்ன டே இப்போ தெரிஞ்சிடும் கைஸ் என்ன டேன்னு. செகண்ட் டே. அப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ அடி வாங்குகிறோம். சரி ஓகே கைஸ். இப்போ நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம கீழே தான் வேலை இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம் கைஸ், கீழே நம்ம அந்த தண்ணி போயிட்டு இருந்துச்சுல அது நின்றுட்டுருக்கோம். நான் ஆனால் காட்டா நம்ம வந்து இப்படி போவோம். அவன் வந்து இந்த ரூமில் இருந்தான். பார்த்து பொறுமையாகவே போங்க. நான் தான் திப்புன்னு ஓட ஆரம்பிக்கிறேன். ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயும் இந்த பேஸ்கெட் பால் கோர்ட்லாம் செம்மையாக இருக்குது. இந்த ரூமு செம்மையாக இருக்குது கைஸ். பாத்ரூம் ஆண்டையே அந்த சேர்லாம் போட்டு உட்கார வைக்கிறதுக்காக இது வச்சுருக்கான்னு தெரியல. ஆனால் வேறு லெவலில் ஸ்கூல் கட்டிக்கிறா. ஆனால் அதில் என்ன பண்ணுறது, ஒரு யூஸுமே இல்லையே. அதான் பேயாட்டு சுற்றுறாளே. இப்போ நம்மளுக்கு வந்து க்ரௌபர் வந்து அங்கே இருக்கும். இப்போ நம்ம இப்படி போவோம். அதான் நான் சொன்னால இங்கே இருக்க தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல க்ரௌபர் அப்புறமா கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் போய், ஏன்னா அதை எடுத்துகிட்டு போய் அங்கே சத்தங்கிட்ட போட்டால் நன்னு வருவா. கீழே கன்ஃபார்மாக இந்த இடத்துக்குலாம் நன் வரமாட்டான்னு நினைப்பீங்க, கன்ஃபார்மாக வருவா. ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நானும் வரமாட்டா, எப்படி இதெல்லாம் பூந்து வர போகிறா அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா அவளுக்குன்னு ஒரு தனி ரூட்டே வச்சுக்கிறாங்க. அப்புறம் நான் எங்கே போகிறது, இங்கெல்லாம் எதுவும் இல்லை கைஸ், இங்கே எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம், இதுக்குள்ளே போவோம். இங்கே எதாக இருக்கா கைஸ், இங்கே ஹேண்ட் வீலில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கண்டாவே இல்லை. நம்ம வந்து எங்கே போகிறோம், எதை நோக்கி பயணம் பண்ணதுன்னே தெரியுதுயே நம்ம லைஃபு அப்படின்னு ஏதோ டைலாக் வரும், வந்துட்டேன். ஆக்சுவலாக காஜ் வீல் எனக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. வேறு என்ன வேணும், அங்கே ஏதோ ஜொலிக்குது. ஓ பேப்பரா, இல்லை கைஸ் ஃபியூஸ் இருக்குது. ஸ்விட்ச் ஐயோ வளர்றேன் கைஸ். நம்மளுக்கு இது தேவைப்படுது. இந்த இடத்துல தானே இங்கே போட்டு இது நம்மக்கிட்ட 2 க்ரீன் ஆடும். ஆக்சுவலாக இது எதுக்கு தெரியுமா, இந்த இடத்துல தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து வடி கட்டுறதுக்கு. நிறைய தண்ணி இருக்குது கைஸ் இந்த ஸ்கூலில், ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் கைஸ், மறந்துட்டேன் கைஸ் என்ன பண்ணணுன்னு. இப்போ நம்ம அதுக்கு வந்து லைட்டாக மேலே போகிற வேலை இருக்குது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் இங்கேயே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இந்த காஜ் வீல் எடுத்து எங்கே போச்சு, நம்ம எங்கேயோ பார்த்தோம்ல, இதோ இருக்குது. இதை எடுத்து கீழே போகணும். ஆனால் crocodile இல்லைன்னா இந்த பக்கமே பார்த்துனுக்குது காய்ஸ். என்ன காய்ஸ், இந்த crocodile நம்மளுக்கு ஏதாவது துரோகம் பண்ணுறோமோ. அவ்வளோதானா, இந்த 2 வழி தான் கைஸ், இப்படி போகிற வழி தான் கைஸ். நம்ம எங்கே போய் வைக்கணும் காய்ஸ், அது அங்கே இருக்குது கைஸ், நம்ம அங்கே தான் போய் வைக்கணும். இங்கே வைக்கிற வேலை இல்லை, அது திரும்பி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அங்கே வச்சுட்டு அப்படியே நம்ம மேலே ஏறிடலாம். சீக்கிரம் போயேன், போயிடு திரும்பிட போகுது காய்ஸ். அது இப்படி போகணும், அது அங்கே போய் சும்மா நிற்கிது.
பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏரியா நின்றுப்போம் கைஸ், எனக்கு பயமாக இருக்கு கைஸ். இங்கே தான் வருது. ஏறா ஏறாடி ஏறா ஏறா. ஆக்சுவலாக இப்போ நன்னு வரக்கூட செம்ம வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த பக்கம் இறங்குவோம், ஏன்னா அந்த பக்கம் நம்மளுக்கு செட் வருது பேர். நம்மளுக்குனே வராங்க கைஸ் இவங்கெல்லாம். இதெல்லாம் அந்த போனால் இங்கே வரும், அவ்வளோதான். இது வர விடாது போலையே. இப்போ நம்ம வந்து சரி இதை பார்த்துப்போம். ரெக்கை, தண்ணி, க்ளவுட்ஸு, இது எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். நம்மளுக்கு கீழே தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் மீன் எடுத்துன்னு வந்துடலாமா? சரி, இதை நம்ம அப்படியே கீழே போட்டு மீன் எடுக்க போகலாம். நான் வர வழியில் பார்த்தே வாங்க, சவுண்டு கேட்டிருக்கோம்ல நன்னுக்கு, அதனால் வந்துட போகிறான். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ், வரமாட்டான்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எப்படி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அவன் ஃபஸ்ட்டு எந்த வெளியில் வருவானே எனக்கு தெரியாது. இந்த பக்கம் ஏறிடுவோம். இப்போ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் நம்பி போவோமே. நான் துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு, அதாவது சோப்பன சுந்தரி துரோகம் பண்ண மாட்டான்ட்டு நம்ம டேரெக்டாக வந்து எங்கே போக போகிறோம்? இப்போ எங்கே நம்ம போகிறோம்? எங்கே போகிறோம் தெரியல. இங்கே என்னடா இது? சரி, செகண்ட் பயந்தே போயிட்டேன் கைஸ். பார்த்துட்டா. ஏய் செல்லக்குட்டி ராசாத்தி, உன்னை பார்த்தேன் 100 ஆச்சு. ஐயோ தப்பா பாடுறேன். சோப்பான சுந்தரி, உனக்கு அதாண்டி அழகாக இருக்கு. வா வா, நாய்க்குட்டி வந்தது போல். வா 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 வா. இப்போ ஆக்சுவலாக நமக்கு மேலே தான் வழி வேணும். வழிங்கிற மாதிரி மேலே தான் வேலை இருக்குது. வந்துடுவாளா? அதுவே எனக்கு பயமாக தான் இருக்குது. இது எடுத்துப்போம். இங்கே ஒரு வழி இருக்குது, நம்மளாம் நேர்மையான ஆள் கைஸ், அந்த வழியில் போக மாட்டோம். இங்கேருந்து மேலே அப்படி இந்த இடத்துல குச்சிலாம். அவள் பார்த்துட்டா. வாடி ராசாத்தி, நான் ஓட்டுருவேன், நான் ஓடி போயிடுவேன், ஓடி சோப்பன சுந்தரி. நான் கொஞ்சம் அப்படி தான் வளருவேன், கண்டுக்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த crocodile இருந்ததுல அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது. இச்சா எனக்கு வர எந்த கேம் விளாண்டாலும் இன்னும் ஒரு 10 பொருள் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். அப்படி தான் கைஸ் தோணுது. அப்படி இருந்தேன்னா நான் அப்படியே க்ரௌபரே எடுத்துன்னு அப்படியே ஒரே வேலையாக முடிச்சிருப்பேன். இந்த க்ரௌபரே எடுத்துன்னு போயிருப்பேன். பட் என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் போங்க. நம்ம குடுன்னு படிக்கட்டு இறங்கி போகிறோம். எஸ்கேப் பண்ணுவோமா? டவுட்டு தான். ஏன்னா இதை எனக்கு விளாடுறது ஃபஸ்ட் டைமு. அப்படியே எனக்கு தெரிஞ்சதை விளாண்டுட்ருக்கேன். crocodile இங்கே இல்லை கைஸ். இங்கே போட்டு இன்னமும் சத்தம் கேட்குது. எனக்கு தான் கேட்குதா இல்லை உங்களுக்கு கேட்குதான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா crocodile சார பார்த்தீங்களா? இப்போ அங்கே ஒரு வழி ஓப்பன் ஆகிருக்கும் கைஸ். இது எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துட்டு நன்னு வரானான்னு பார்ப்போம். ஏன்னா நான் சவுண்டு போட்டிருப்பேன். இது வேற இந்த இடத்துலையே வந்து நின்றுக்குது. போ அந்த பக்கம். ஐயோ, நம்மளுக்குன்னு வராங்களா இவங்களே? இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் போகணும் கைஸ். சரி ஓகே, வாங்க நம்ம வந்து இந்த இடத்துல ஏதாவது நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கேம்ப் தேவைப்படுது கைஸ். ஒரு 3-4 தேவைப்படுது. இப்போ இங்கே வைப்போம் கைஸ். 5 தேவைப்படுது. சாரி கைஸ், தப்பாக சொல்லியிருப்பேன். இருங்க அங்கெல்லாம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துருப்போம். நம்ம இதுக்கு தேவையில்ல ரொம்ப. இங்கெல்லாம் இல்லை, இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் இல்லை கைஸ். இது என்னது ஒரு லாங்குவேஜ் எனக்கு புரியல கைஸ். நம்ம மேலே ஏறி போகிறோம். நம்மளுக்கு நிறையா தண்ணி கேன் தேவைப்படுது. கேன் தேவைப்படுது. அவன் வேற அங்கே இருக்குது இந்த crocodile. சரி நம்ம போய் இது க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன கைஸ், க்ரௌபார். சரி நம்ம கீழே இறங்கிடுவோம். வரான்
கைஸ் ஏறுங்க 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 சிமிட ஓடு வருது பாரு. சே எனக்குலாம் கடுப்பாகுது கைஸ். இதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த கிராணியில் ஒரு குரொக்கடையில் இருக்கும் தெரியுமா, அந்த குரொக்கடையில் தான் ஞாபகம் வருது. சே ஒன்றும் சொல்கிறதுக்குல இதை பற்றி. நம்ம இப்போ போய் க்ரௌவர் எத்தனை வரலாம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்சது கைஸ். இது வேற ஏந்திக்கி விடாது போல என்ன. இப்போ அந்த க்ரௌவரை இங்கே போட்டிருப்போம், அது இங்கே உக்காண்டேன். கிட்ட போய் உக்காந்து பூந்து இப்படி வந்துடலாம். இப்படி வந்தோடனே இந்த பக்கம் படிக்கட்டு இறங்கணும், ஓடணும், குடு குடுன்னு போகணும். ஆக்சுவலாக அந்த க்ரௌவர் வந்து எந்த இடத்துல தேவைப்படுது தெரியுமா, அதோ உடஞ்ச மாதிரி ஒரு இருக்கா, அந்த இடத்துக்கு தேவைப்படுது. நம்ம அந்த பக்கமாக போவோம். நான் அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே அது அங்கே வந்துடும். சுவா எனக்குனே வருவாங்களா, என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்கே உங்கள் ஆத்தா பையன் பற்றி. அவ்வளோதான் கைஸ், நம்ம குடு 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 மேலே ஓடிடலாம், இங்கே போட்டுடலாம். வந்துட போகிறான் வந்துடுறது. இவ பேர் என்ன, நன் வந்தால் நன், ஆக்சுவலாக நன் வந்தாலும் வருவான். ஏன்னா செம சத்தம் இல்லை இது. நன் வராமையும் போகலாம். எனக்கு வேறு பயமாகுது. அவ வேறு எந்த ரூட்டில் வருவான்னு எனக்கு தெரியாது கைஸ் இப்போ வரைக்கும். அதான் ஹைலைட்டு, எந்த வழியில் வருவான்னு தெரியாத காரணத்தினால. ஐயோ இங்கே சோறு அங்கே தான், அந்த பக்கம் தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அங்கே போய் மீன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் தெரியுமா, மேலே அந்த மீன் போட்ட ஃபோட்டோ, அதை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே சோறு பாருங்க கைஸ். இதுதான் நம்மளுக்கு வேறு. எடுத்துக்கோங்க. அதே தான் இப்படி அப்படி போனால் தானே இங்கேயே உக்காந்துக்குது. சி எப்படி தானோ தெரில, போர் அடிக்காது அதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. இங்கே நவுறு தான் போயிரு. சரி அங்கே ஒரு கேன் இருக்குது, நம்ம கேன் ஃபஸ்ட் எடுத்துருவோம். இப்போ இந்த கேனு வாட்டர் கேனு போச்சு, பார்த்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ இல்லை கைஸ், இல்லை கைஸ், இல்லை கைஸ், இல்லவே இல்லை கைஸ், பார்க்கல கைஸ். க்ரொக்கடைல் வேறு கண்ணு தெரியுமான்னு தெரில. ஐயோ நம்ம எதுவும் பேச தேவையில்ல கைஸ். நம்ம இப்படி சொல்லி அது வந்து எனக்கா குத்தும் போது கண்ணு தெரியாதான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு தான். இன்னும் நம்ம வந்து 3 கண்டுபிடிக்கணும். இப்படி போவோம். இங்கே பார்த்துட்டா, இங்கேயோ பார்த்துட்டாள் கைஸ். சத்தம் எனக்கு நல்லா கேட்டுச்சு. போச்சு, நான் மாட்டிக்கிட்டேன், நான் மாட்டிக்கினேன் காட்டெருமை மாட்டிக்கினேன், நானே மாட்டிக்கினேன். சொப்ன சுந்தரி. ஐயோ ஐயோ வலியை மறந்துட்டேங்க கைஸ். இது ஒரு காய்ச்சி வலி இல்லைன்னு நினச்சிட்டேன். வா வா சொப்பன சுந்தரி. உனக்கு கீழெல்லாம் வர்றதுக்கு தைரியமா? அந்த அளவு தைரியம் பிடிச்சி திமிரு பிடிச்சின்னு இருக்குது. நம்ம இங்கே வச்சிருவோம். இப்போ அது எங்கே வந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஐயோ ஐயோ பார்த்துட்டா போல. போச்சு. நான் இதுக்கும் பார்க்காத டைமில் தான் கைஸ் உடஞ்சனே. நல்லா ஏமாத்துறாங்க கைஸ். இது லாஸ்ட் டே கைஸ். இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கண்டுபிடிச்சிட்டோன்னு நம்புகிறோம். பாதி கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு 3 அந்த இது டேங்க்கா, அது பேர் என்ன, 3 டப்பா அது. அப்புறம் வந்து வேறு என்ன மறந்துச்சு. நம்ம அப்படியே போகிற போக்கில் போவோம். நம்ம எதுவும் பிளான்லாம் என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் பிளான் பண்ணாலே எங்கள் இடக்க முடுகாவா தேவையில்லாததான் நடக்கும். நான் ஒன்று நினைப்பேன், இதோ போய் அப்படி போயிடலான்னு. ஆனால் அந்த இடத்துல தான் அவன் கரெக்டாக நிற்பான். அதனால் நம்ம பிளான் பண்ணாமே போவோம் கைஸ். போவோம் சீக்கிரம் போவோம். ஆக்சுவலாக இதில் வேறு ரூட்லாம் கூட இருக்குது கைஸ். இருங்க நம்ம அதை போய் திறந்து விட்டுறான். இந்த பக்கம் போகணுமா? இல்லை கைஸ், அது பார்த்தாலே தெரியும். அது வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கா, அந்த பக்கத்தில் தூக்கி இருக்காது. கொஞ்சம் கீழே இறங்கி இந்த மாதிரி கேட்டு வெளிச்சம் லைட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்குலாம் இந்த அளவுக்கு அவளுக்கு மூளை இருக்குது. ஆனால் யாரை போய் கடத்தி வைக்கணும்னு மூளை இல்லைங்க. நான்லாம் தப்பிச்சு அசால்ட்டாக போயிடுவேங்க. அவ்வளோதாங்க. வந்துட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியலையே. அங்கே ஒரு மீட்டு டப்பா வச்சோம்னா நம்ம
அதை எடுத்து ஐயோயோ எங்கே இருக்கக்கூடாதோ அவள் அங்கே தான் மீட் அங்கே தான் கைஸ் இருக்குது. ஆனால் அங்கே தான் அந்த க்ரொக்கடைலும் இருக்குது. மீட் இல்லை கைஸ், அது பேர் என்ன மீன். யாரவ க்ரொக்கடைலவ சீக்கிரம் வாடி. அந்த பக்கம் போ அந்த பக்கம். க்ரொக்கடைலுக்கு மேலே கண்ணு தெரியுமா என்ன? அந்த டவுட் இருக்கு எனக்கு. செக் பண்ணுவோமா? சரி க்ரொக்கடைல் கூட அடி வாங்கி பார்க்கலாமா? சாரி கடி வாங்கி பார்க்கலாமா? க்ரொக்கடைல்ஸ் கூட அடி வாங்கினா உயிரோடே வர முடியாது, அவ்வளோதான். அது எத்தனை டேவாக இருந்தாலும் சரி, அதனால அடி வாங்கி பார்ப்பாமா? அதாவது ரியல் லைஃப்பில் அடி வாங்க முடியாது. நம்ம அங்கே போய் மீனை மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம். யாராவ இங்கே தான் கைஸ் போட்டேன். இதோ இருக்கு. பார்த்துட்டா இல்லை பார்த்துடுச்சு இல்லை கைஸ், திரும்பி போயினுக்குது. வேஸ்ட்டு போல, அது மட்டும் தெரியுது. ஈவில் நின்று சோப்பன சுந்தரி வழக்கத்தில் அப்படின்னா அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். பார்ப்போம். வேஸ்ட்டுன்னு சொல்கிறது ஒரு காலத்தில் நம்மளை வந்து பழி வாங்கிற போது, அதனால் நம்ம அதை வேஸ்ட்டுலாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இந்த மீட்டை சொறி விட்டுருணும். சொறி விட்டு குடு மேலே விட்டுருங்க. ஏன்னா அது நம்மளை வந்து கச்சி வச்சிட போகுது. அவ்வளோதான் கைஸ். அதுவே அந்த செவுத்து போட்டு உடைக்குது பாருங்க. இன்னும் என்ன போகிறேன் அந்த உடைக்குது பாருங்க. டோன் உடச்சிச்சு. அதுதான் சீக்கிரம் கிளம்பிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன கைஸ் பண்ணுது? போதா போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும் கைஸ். அது எங்கே பார்த்தீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வேறு ஏதோ அவள் வர்ற மாதிரியே ஒரு சத்தம் ஃபீலிங்காக இருக்குது கைஸ். ஐயோ நம்மளுக்கு மேலே தான் போகணும். நான் கீழே விட்டேன். சரி விடுங்க, நம்மளுக்குன்னு வந்தது. திரும்பி ஏறி வருவோம். ரெக்க தண்ணி க்ளவுட் போச்சு சட்டை. இப்போ என்ன கைஸ் நான் பண்ணுவேன்? அவ்வளோதான் கைஸ். 50 rupees கொடுப்போம் கைஸ். நம்மளுக்கு இது ஒரு நல்ல அப்டேட்டில் ஏதாவது சூப்பராக இருக்குது. நான் வந்து என்னடா காசு 3 நாளில் ஜெயிக்க முடியல, காசு கொடுத்து வாங்குறான்னு நினைக்காதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணிட்டோம். காசு கொடுத்தலாம் ஒரு பிரச்சனையே இல்லை கைஸ், பண்ணுவோம். நான் வந்து 50 rupees கொடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் தட்டி சேர்த்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாகுது. ஐயா மூச்சாவ பேச்சாவ எங்கே போனால் தெரியலை, சீக்கிரம் வந்தால் பரவாயில்லையே. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் முடியல கைஸ், நான் அதை ஞாபகத்தில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேவா? லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சொப்பன சுந்தரியை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஏஞ்சி இதுக்குள்ளே போவோம். ரொம்ப நேரமாக போகுது இந்த கேம் பிளே. எனக்கு இந்த கேம் பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஐயோ காணுமே. இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெக்கைங்க, அப்புறம் வாட்டருங்க, அப்புறம் க்ளவுட்டுங்க, அப்புறம் சட்டைங்க. ரெக்கை க்ளவுட்ஸு. இப்போ நம்ம வந்து அந்த செவத்துக்குள்ளே தான் போகணும். குச்சிரு ரெக்கை க்ளவுட்ஸா அப்படி தான் நினைக்கிறேன். ரெக்கை பெயிண்டிங் ஆக்சுவலாக இதில் தான் போட்டிருக்கோம். அது எப்படி போட்டிருக்கோம் எனக்கு தெரியலையே. ரெக்கை இதுலேயும் தான் இருக்குது. இது வந்து க்ளவுட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து நம்ம தேடணும். இது என்னத்தை தேடுறது? இது வந்து என்னன்னு தெரியல எனக்கு. இந்த இடம் மட்டும் கன்ஃபியூஷன் ஆகுது கைஸ். உங்களுக்கும் அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக அது கன்ஃபியூஷன் ஆகுது செம்மையாக. இந்த இடம் இதான் விங்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதுதான் விங்ஸு அப்படின்னு நினைக்கிறேன். 7 வாட்டர் இதுதான் நினைக்கிறேன். 7 6 வாட்டர் 6ஆ இல்லை கைஸ், அது வேறு ஏதோ ஒன்று. என்ன கருமனே தெரில. ட்ரெஷரு என்ன அது? இது க்ளவுட்ஸ்லாம் நம்மளுக்கு வரல. அப்புறம் க்ளவுட்ஸ் வந்துச்சு. இதுதான் க்ளவுட்ஸு. ஒரு நிமிஷம் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட அது சொல்கிறேன்.
வந்துட்டேன்னா அதனால் கொஞ்சம் மேலே வந்து பார்த்துட்டா கைஸ், எங்கேயும் நம்மளை பார்த்துட்டா சத்தம் கேச்சு. மேலே வந்தேன்னா அந்த மாதிரி பார்த்துட்டாளா, அதனால் நான் ஒளிஞ்சிட்ருக்கேன். இதோ இருக்கா. நீ இப்படி வந்தால் நான் அப்படி வருவேன், நீ அப்படி வந்தால் நான் இப்படி வருவேன். கபடி 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 சொப்பன சுந்தரே, வா 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 வா. ஏ சை கருமம், நான் அப்படி போனால் இப்படியே வருது பாரு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து என்னன்னு பார்க்கலான்னு மேலே வந்தேன், அவ்வளோதான் கைஸ். என்னை பார்க்கவே உள்ள இப்படி ஏறி வந்து இப்படி நின்னதுக்கே டொடுக்கொன்னு சத்தம் கேச்சு யாரா அதுன்னு பார்த்துட்ருக்கேன். பார்த்தா இந்த தாய் கிழவி தான். நான் வந்து இங்கே போவோம். எப்படி கைஸ் இவ்வளோம்மா நான் போக வைப்பேன். சரி இவங்க வரட்டும். இந்த ரூம்குள்ளே போவோம். திரும்பி அந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு தாவோம். திரும்பி இந்த இடத்துக்கு போயிட்டு இதே இடத்துக்கே வருவோம் கைஸ். அவ்வளோதான். எங்கேயும் பார்க்காம இருந்தால் சரி. பார்க்கல, பார்த்துட்டா கைஸ். ஓ மை காஷ், நான் இதை நினைக்கவே இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த 50 ரூபா குத்து திரும்பி வந்துட்டோம். ஏன் திடீர்னு அமைதி ஆகிட்டேன்னா என்ன பேசுறதுன்னே தெரில. நான் ஒரு தாட்டியோட நிப்பாட்டிக்கணும், இன்னொரு தாட்டி காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு காண்டாவுதுரா. டே இவ்வளோ பார்த்தாலே காண்டாவுதுரா எனக்கு. துக்க போயேன், நான் விளாடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நான் 2 டைம் வாங்கிட்டேன், அதுவே தப்பு. தப்பு இல்லை காய்ஸ் இதெல்லாம். இருந்தாலும் நான் 3 நாளுக்குள்ளே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி விடுங்க. ஓ மை காட், எந்த மூளைக்கு போனாலும் வராளே எனக்கு கடுப்பாவுதே வாடி வாடி சொப்பன சுந்தரி வாடி. கடுப்பாகுது, ஜாலியாக இருக்குமே அதை துரத்துறா. சரி ஏன் இப்படி ஒரு புள்ள பூச்சியெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே பயம்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து டக்கு டக்குன்னு போக வேண்டியது தான். யார் வரான்னா பார்க்க. ஐயோ வந்துட்டா கைஸ், அவள் வந்துட்டு இருப்பா கைஸ். நம்ம டக்கு டக்குன்னு ஓரமாக போய் எப்படியாவது அங்கே போயிடணும் கைஸ். போயிட்டா போதும் கைஸ். இப்போ நம்மளுக்கு கீழே தான் கைஸ் வேலையே. அதான் அந்த இது கண்டுபிடிக்கணும் கைஸ். அதை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு என்னென்ன ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு மேலே வந்தேன் கைஸ். நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்னென்னே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மேலே வந்தா இவன் பிடிச்சிக்கினா கைஸ். நான் அது கீழே இருந்திருப்பேன் கைஸ். கீழேனா அந்த குரொக்கடையில் இந்த இடத்துல இருந்திருப்பேன் கைஸ். நல்லா மாட்டி விட்டேன் கைஸ். நல்லா இந்த தாட்டியும் எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ். இப்போ ஃபஸ்ட்டில் க்ளவுட்ஸ் இது ரெக்கை இருந்தது, அது மட்டும் நல்லா தெரியும். எனக்கு அடுக்காக இருக்கு கைஸ். சரி பார்ப்போம். எனக்கு வர அதில் எதுவுமே எனக்கு புரியலை. நான் இதில் என்ன வேணால் அதை சேர்த்து வைப்பேன்னு தான் எனக்கு தெரியலை. சரி பார்ப்போம் கைஸ். நம்ம போவோம் சொப்பன சுந்தரி. இப்போ வந்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். மறந்துட்டேன், நான் அதுக்காகவே 10 டைம் ஏறி இறங்குறேன். இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்கை கைஸ், அப்புறம் வாட்டர், அப்புறம் க்ளவுட்ஸ். இது அப்புறம் வந்து சட்டை போட்டிருக்கேன். சட்டை எனக்கு இந்த சட்டை புரியுது. அப்புறம் க்ளவுட்ஸ் புரியுது கைஸ். அந்த விங்ஸ் அதுவும், மிச்சபடி வாட்டரும் எனக்கு தெரியல. மிச்சபடி எனக்கு ஓகே தான். 1 2 3 ஆர்டர்லேயே போவோம். இது என்னது, இது க்ளவுட்ஸ் தானே. க்ளவுட்ஸ் 1 கைஸ், க்ளவுட்ஸ் 1 நல்லா பார்த்துக்கோங்க. க்ளவுட்ஸாக தான் இருக்குது. சரி ஓகே, க்ளவுட்ஸ்லேயே இது தொடுவோம். எதாவது வருதா? ஆமாம் கைஸ், இது க்ளவுட்ஸு அப்படின்னா வச்சுப்போம். அப்புறம் வந்து இது கிடையாது தான் நினைக்கிறேன், கிடையாது. அப்புறம் வந்து 2 3 எங்க 3 இல்லை சட்டை இருக்குது. அப்போ வந்து 1 ஃபஸ்ட்டு வந்து இது என்னது க்ளவுட்ஸ் 1 கைஸ். க்ளவுட்ஸ் 1 க்ளவுடு 1 ஓகேவா. 3னா சட்டை. 3 சட்டை இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோ. க்ளவுடு 1 இருக்கான். அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது இருங்க கைஸ், 1 நிமிஷம். இங்கே 4 எதுவும் இல்லை, 4 இல்லை. 5 எங்க 5 கிடையாது. 6 வாட்டர்
வாட்டர் தாங்க நினைக்கிறேன். தண்ணி சொட்டுது பாருங்க, வாட்டர். அது காமிக்குது பார்த்தீங்களா, அது வாட்டர் கைஸ். இது என்னது, விங்ஸு நினைக்கிறேன். விங்ஸ் தான் கைஸ். அப்போனா என்னன்னா வாட்டர் எத்தனாவது, வாட்டர் 6, விங்ஸு 7, க்ளவுடு 1, டிஷர்ட்டு 3 அப்படின்னு நான் நினைக்கிறேன். போவோம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டரில் போடணும். எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். விங்ஸ்னா 7 கைஸ், வாட்டர்னா 6, க்ளவுடுனா 1, அப்புறம் வேறு என்ன இருக்குது, டிஷர்ட்னா 3 அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டிஷர்ட் 3 கைஸ், அதை மட்டும் எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியும். இப்போ க்ளவுட் வந்து 7, 6, அதுக்கப்புறம் 7, 6, வாட்டர், க்ளவுட் என்னது 1, என்ன கைஸ் இது 1, அப்புறம் என்னது டிஷர்ட்டுக்கு வந்து 3. கரெக்ட் கைஸ், சூப்பர் கைஸ். இப்போ இது நம்மளுக்கு தேவைப்படுது. எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நம்மளுக்கு இன்னும் அந்த டப்பா தேவைப்படுது, சாரி. இப்போ நம்மளுக்கு அந்த டப்பா தேவைப்படுது. வேறு என்ன தேவைப்படுது, அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். நான் எங்கேயோ போய் நிற்கேன் கைஸ். நான் என்ன இடத்துல என்ன நிலமையில் இருக்குன்னு எனக்கே தெரியல கைஸ். நம்ம குதிச்சு இங்கே வச்சுருவோம். அப்புறம் வந்து இப்போ திரும்பி நம்ம மேலே போயிட்டு, இப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு இன்னும் இந்த 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இப்போ 2 டப்பாஸ் வேணும், குண்டாஸ். இப்போ நான் இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்லாவே போய் செக் பண்ணணும். நான் அந்த டப்பாவே பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்குது. போய் பார்ப்போம். இதுக்குள்ளெல்லாம் போனேன்னா போயிருக்கேன். இப்போ வந்தேன். அதோ இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்லலை, நான் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லலை. இப்போ எனக்கு வலி வந்துச்சு. இதான் இது என்ன வலி கைஸ், புதுசாகுது. ஓ, வலியே இல்லையா? ஆனால் இங்கே ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்கு. சரி விடுங்க. நான் கூட வீடியோ ஆனில் இல்லைன்னு நினச்சி பயந்துட்டேன். நம்ம அந்த இதுக்குள்ளே போவோம். வெளியில் வந்தால் க்ரொக்கடையில் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம மேலே போயிடுவோம். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கீழே பார்ப்போம். க்ரொக்கடையிலே அங்கே காணோம். நம்மளுக்கு நல்லது தான். குடுகுடுன்னு போய் இன்னும் வந்து 1 நான் அந்த 1 கண்ணு எங்கே போய் தேட போகிறேன்னு தெரியல. எங்கே இருக்குன்னு வர எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது கைஸ். எங்கே இருக்கும்? சரி, நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு சத்தம் கேடுச்சு. வரானா? இப்போ வர மாதிரி சத்தம் தான் கேடுச்சே தவிர வரல போல். இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு ப்ளூ கலர் டப்பா கடை வேணும். இப்போ க்ரொக்கடைல் வேறு எங்கே இதோ இருக்குதா? இப்போ இங்கே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, நிறையவே நம்ம தேடணும். கைஸ், வரும்போது அந்த பக்கம் பார்த்தோமா, இதோ இருக்கு பாருங்க. ஜெயிச்சிட்டோம்டா மாறா, ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம தப்பிக்கிற வேலை தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தாட்டி நான் வந்து ரொம்ப மோசமாக கேம் பிளே விளையாண்டுருக்கேன். ஏன்னா 2 டைம் நான் வந்து காசு கொடுத்து உள்ளே வந்துட்டேன். சரி விடுங்க, உங்களுக்கு வேணும்னா அடுத்த தாட்டியில் நான் கன்ஃபார்மாக போடுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த வீலை சுற்றணும். ஒரு 10 டைம் சுற்றிட்டேன். இப்போ நான் ஏறிட்டோம். என்ன கைஸ் பண்ணுறது, இன்னொரு டைம் சுற்றணுமா? இப்போ இன்னொரு டைம். சரி, நான் கூட அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதானா? என்னது இது? ஓ, உங்களுக்கு புரியுதா? இந்த க்ரொக்கடைல் தப்பிச்சு இந்த பக்கம் ஓடியாந்துருச்சு. அது இப்போ நம்மளை கூப்பிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான் கைஸ். அவன் க்ரொக்கடையில கடத்தி வச்சிருந்தா அவளையும் காப்பாற்றியாச்சு, நம்மளும் காப்பாற்றிடும். பார்த்து சிரிக்கிறாங்க. பார்த்துட்டு போய் பல்ல வழக்கு கிராணியாவது பரவாயில்ல. ரொம்ப கண்ணுலாம் அப்படி இல்லை. கண் மூஞ்சி எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ. பாய்.